குருவே சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிறுவை ஆதீனம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய வெள்ளிக்கிழமை வார வழிபாட்டிற்கு வந்துள்ள அனைவரையும் வருக என்று மகிழ்வோடு வரவேற்று, சென்ற வாரம் நாம் புலவர் புராணத்தில் வண்ணச்சரமம் தண்டவாணி சுவாமிகள் இயற்றிய புலவர் புராணத்தில் இருக்கக்கூடிய சருக்கங்களை கண்டு வருகின்றோம். அதன் வரிசையிலே ஒவ்வொரு சருக்கத்திலும் இருக்கின்ற கதை வரலாறு மட்டுமன்றி அந்த சருக்கத்திலே உள்ள அருசமய கோட்பாடுகள், கொல்லாமை நெறி, சுவாமிகள் உணர்த்திய வாய்மொழி கருத்துகள், அக்கால மக்களின் வாழ்க்கை நிலை என அனைத்தையும் சுவாமிகள் கூறியவற்றை எடுத்து கூறி வருகின்றோம். அதன் வகையிலே இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது சேரமான் சருக்கம். சென்ற வாரத்தில் நாம் பெரியாழ்வாருடைய சருக்கத்தை கண்டோம், ஆண்டாளுடைய வரலாறை கண்டோம். இறுதியாக ஆண்டாள் எவ்வாறு திருமாலை அடைந்தார் என்ற வரலாற்றை எல்லாம் சுவைபட சுவாமிகள் எடுத்துரைத்திருந்தார், அதனை கண்டோம். இப்பொழுது அதே விதத்திலே சேரமான் பெருமாள், நாம் 63 நாயன்மார்களை பற்றி அறிந்திருக்கிறோம். சைவ குறவர்கள் என்று சொல்வார்கள் 4 பேர். யாராவது தெரியுமா? 4 பேர் யாராவது? சைவ சமய குறவர்கள் இங்கே செலவு வச்சிருக்கோம்ல, யாராவது? முதல்ல பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இவங்களதான் சைவ சமய குறவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் சைவ சமய குறவர்கள் அவர்கள் நாயன்மார்கள் சொல்லுவாங்க. 63 நாயன்மார்கள். அதில் அவங்கெல்லாம் யார், யார் கும்பிட்றவங்க? அவங்கெல்லாம் சைவ சமய நாயன்மார்களுக்காக நியாயன்மார்கள் அப்படிங்கிறவங்க யார் கும்பிட்றவங்க? சைவ சமயத்தின் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான கும்பிட்றோம். நம்ம அருசமயம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அருசமயங்கள் என்னென்ன சொல்லுங்க. அருசமயம் என்னென்ன? முதல்ல எடுத்தோன்னே சௌரம், ரெண்டாவது சைவம், அப்புறம் வைணவம், அப்புறம் சாக்தேயம், காணாபத்தியம், கௌமாரம். சௌரம்னா யாரை கும்பிட்றது? சௌரம் நம்முடைய திருமணத்தில் மட்டும்தான் இந்த அருசமயத்தையும் வழிபடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தலமாக நம்முடைய சிறுவை ஆதீனம் கௌமாரம் மடத்தில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோயில், பாலதண்டவாணி திருக்கோயில் இருக்குது. அதில் சௌரத்துக்கும், அதாவது சூரிய பகவானுக்கு மட்டும் தனி சன்னதி இருக்கா? சைவத்துக்கு இருக்கா? சைவத்துக்கு என்ன சன்னதி இருக்கு? சன்னதி பேர் என்ன? அவிநாசியப்பர். வைணவம் என்ன இருக்கு? பாண்டுரங்கர் திருக்கோயில். சாக்தேயம் அவிநாசியப்பர் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா? யாரு? கருணாம்பிகை அம்மா. சரி. காணாபத்தியம் என்ன? காணாபத்தியம் வச்சுக்க என்ன விநாயகர் நம்மகிட்ட இருக்குது? சித்தி மகோட்கர விநாயகர். அப்புறம் கௌமாரம் நம்மளுடைய முருகப்பெருமான், பாலதண்டவாணி கடவுள். அப்போ அந்த அருசமய கோட்பாடுகளையுமே அருசமயத்தையும் ஒரு சமயமாக வைத்து வழிபட்டவர் வண்ணச்சரம மகான் தண்டவாணி சுவாமிகள். அதனால் அந்த கோட்பாடு கொள்கையும் அவருடைய புலவர் புராணத்தின் வாயிலாக அங்கங்கே எடுத்துரைத்து வருகின்றார். அந்த விதத்திலே சேரமான் பெருமானை பற்றி சொல்லுகின்றார். எப்பொழுதுமே அவருடைய முற்பிறவியிலிருந்து தான் சுவாமிகள் சொல்லிட்டு வருவார். அந்த விதத்தில் இங்கே சொல்லும் பொழுது சேரமான் பெருமாளுக்கு தொடக்கத்திலேயே அவருடைய தந்தை தாய் வந்துடுறாங்க. ஆதியும் பகவனும் ஆகிய இருவருக்கும் தவ புதல்வனாக வந்தவர் சேரமான் பெருமான் என்று சுவாமிகள் தொடங்குகின்றார். சுவாமிகள் நம்முடைய வண்ணச்சரமம் தண்டவாணி சுவாமிகள் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வரலாறுகள் இருக்கு இல்லையா? அந்த வரலாறுகளில் வரக்கூடியதுமே அவர் அப்பவே சொல்லிட்டாரு, நான் வாய்வழி கேட்டு அல்லது எனக்கு தெரிந்தவற்றை நான் அறிந்தவற்றை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால சுவாமிகளுடைய இந்த சருக்கத்தை பொறுத்தளவு சேரமான் பெருமானுடைய தந்தை தாய ஆதி பகவன் என்று சொல்லிவிட்டார். இந்த ஆதி பகவன் அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, முக்கியமான ஒரு இடத்துல. எங்கேயும் சொல்லுங்க. திருக்குறள்ல என்ன திருக்குறள் அது?
சொல்லி அவ்வாறு பிறந்த சேரமான் பெருமான் சேர நாட்டினுடைய அரசனாக விளங்கினார். 63 நாயன்மார்கள் அந்த வரலாற்றில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, நாயன்மார்கள் சைவடியார்கள் இவங்களை பற்றி வந்துட்டு இருக்குது. இறையருள் பெற்ற இறையாளர்களுடைய வரலாறுல வரும்பொழுது இதுக்கு நடுவில் ஒரு அரசன் வருகிறார். அவர் தான் யார்? சேரமான் பெருமான். அவர் வருகிறார். அவர் பிறை சூடிய முக்கண்ணனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் மீது ஆழ்ந்த பற்றுடையவர். அவருடைய பக்தியினுடைய அளவு எப்பேற்பட்டது! அந்த பக்தி, சரி சாமி கும்பிட்றோம், கடவுள் கும்பிட்றோம், எல்லாரும் தான் கும்பிட்றோம். அப்போ கடவுள் மேலே இருக்கக்கூடிய பக்திக்கு ஒரு அளவு இருக்கும் இல்லையா? அந்த பக்தி எப்பேற்பட்ட பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய சாமிகள் சொல்றாரு, உவர்மன்னிட்டு சுமை எடுத்து வரும் தேகலில் தவள நீற்றணி பெரு தனி வண்ணாற்றானை சிவனடியார் என தொண்டனிட்டான். அதாவது பார்த்தீங்கன்னா, துணி துவைப்பதற்காக அந்த துணி துவைக்கிறவன் என்ன பண்ணுறான், உவர்மண்ணு சொல்லுவாங்க. உவர்மண் தெரியுமா? அதாவது துணியெல்லாம் ஊற வச்சு அந்த மண்ணில் போட்டு எடுப்பாங்க. அது பேர் வெள்ளாவியை போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இருந்தது. இப்போ அந்த முறையெல்லாம் இல்லை. இப்போல்லாம் நிறையா அந்த சோப் போட்டு இதெல்லாம் கரை எடுக்கிறோம்ல, அது மாதிரி அந்த மாதிரி ஒரு முறை. அதுக்கு அந்த மண்ணை சுமந்துட்டு வந்துட்டு இருக்கிறான். உவர் மண்ணை தூக்கிட்டு தலையில் வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறான் துணி துவைக்கிறது. இப்போ மழை வந்துருச்சு. மழை வந்ததுனால என்னாச்சுன்னா, அந்த உவர் மண் எல்லாம் என்னாச்சு, அவன் தலையில் அந்த கூடையில் விழுந்து அந்த மண்ணை கரைச்சி வெண்ணிறமாக அவன் உடம்பு ஊற வெள்ளை வெள்ளேன்னு ஆகி வந்துட்டு இருக்கான். அப்போ சேரமான் பெருமான் அந்த வழியாக வந்துட்டு இருக்கிறவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர் அவன் யாருன்னு பார்க்கல, இது எதனால் ஏற்பட்டிருக்கும், அவன் எப்படி வெண்ணெய் நிறமாக மாறி இருப்பாங்கிறத பற்றிலாம் சிந்திக்கல. அந்த வெள்ளை நிற தோற்றத்தை பார்க்கும்பொழுது அவன் மேலே திருநீரெல்லாம் பூசி வர்றது மாதிரி பார்த்தோன்னே உடனே ஓடி போய் அவனுடைய காலில் விழுந்து வணங்கிட்டாராம். இவர் ஒரு மிகப்பெரிய மன்னன். அந்த நிலையெல்லாம் மறந்து போய் சிவனடியார் தான் வர்றாருன்னு சொல்லி அவன் சாமி கும்பிடல. எதுக்கு வர்றவன் சாமி கும்பிட்றக்கு அவனுடைய மேலே என்ன ஆயிடுச்சு, மண் ஆயிடுச்சு. அந்த மண்ணை திருநீராக எண்ணி அவனுடைய சிவனடியாக நினச்சி அவனுடைய காலில் போய் விழுந்து கும்பிட்டாராம். அவ்வளவு பக்தி நிறைந்தவராக, சைவத்தின் மீது ஆழ்ந்த பற்றுடையவராகவும் சிவனுடைய அடியார்களை எல்லாம் தொழக்கூடியவராகவும் விளங்கியவர் சேரமான் பெருமான். இவருடைய அப்பாவுடைய பெயர் வேறு வரலாறுகளில் எப்படி சொல்லுவாங்கன்னா, செங்கூர் பொறையன் அப்படின்னு அவங்க அப்பாவை சொல்லுவாங்க. அதுபோக இவருக்கு இன்னொரு பெயரும் இருந்தது சேரமான் பெருமாளுக்கு. சுவாமிகள் அதை எடுத்துரைக்கல. ஏன்னா அவர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சேரமான் அப்படிங்கிற பெயரை மட்டும் மறந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா, பெரும கோடையார் என்ற ஒரு பெயர் இருந்தது. பெரிய அறிவுடையவன் என்ற பொருள். இந்த பொருளில் அவருக்கு பெயர் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது சைவ அடியார் மட்டுமே எப்பவும் சாமி சொல்லிட்டு போக மாட்டார். எப்பவுமே அவங்களை என்ன பண்ணுவார், சமயத்துக்குள்ளே புகுத்துவாங்க. அந்த விதத்திலே சேரமான் பெருமான் திருவாவினன்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோயிலையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய திருப்பணிகளை செய்திருக்கிறார். கோபுரம், மதுச்சுவர் போன்றவற்றையெல்லாம் சேரமான் பெருமான் சீர் செய்து கொடுத்ததாகவும்